இதெல்லாம் இவ்வளவு பெருசு போட்டு அந்த இந்த ட்ரைனேஜ் எல்லாம் பாரு. இதெல்லாம் வந்து நீங்க தானே அப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி எப்படி எப்படி வச்சிருக்கீங்க பாருங்க. பாருங்க சார், சிஹெச்ஓ மேடம் வாங்குங்க பாருங்க. பாருங்க இந்த ஹோட்டலுக்காரங்க எப்படி இந்த கமிஷனர் கூப்பிடுங்க சார். கமிஷனர் சார், சார் இவங்களெல்லாம் எடுக்க வைங்க சார். பாருங்க இது எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகுது இதெல்லாம். ஹோட்டல் மேடம், ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துறாங்கல்ல, சீல் பண்ணுங்க. சீல் பண்ணுங்க, ஃபைன் போடுங்க, எடுத்துங்க. பாருங்க எப்படி பாருங்க மேடம். இல்ல சார், ஜனங்களுக்கு ஃபுட் பாய்சன் வருது, எல்லா தொந்தரவும் வருது. இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் வருது, நோய் வருது, எல்லாமே வருது. இதனால இங்கெல்லாம் வந்து பாருங்க கொசு அது இது எல்லாம் இங்கெல்லாம் உருவாகுது. ட்ரெயின் க்ளோஸ் பண்ணுங்க, நேஷனல் ஹைவே ட்ரெயின் இது. ஒன்னே எடுத்துருங்க, சீஸ் பண்ணுங்க கடை. எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த லைன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இங்க அன்மா உணவகம் இருக்கு, அங்க போய் ஃப்ரீயா சாப்பிடுறாங்க எல்லாம். ஜனங்கள் எதிர்பார்த்துதான் பப்ளிக் புரியுதெல்லாம் இல்ல, அவங்களால ஒண்ணும் பேசாது. எடுத்து சொல்லணும், அப்புறம் என்ன போய் அவனுக்கு புரியுதான்னு கேட்டேன். ஜேசி போட்டு ஏங்க, ஜேசி போட்டு இதெல்லாம் எடுக்குவீங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடம் வந்து நாங்க இப்ப பாப்போம், அரை மணி நேரத்துல பாப்போம், ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பாப்போம். இந்த இடம் சுத்தமா இருக்கணும். இவங்களுடைய இதுக்கு நம்ம ஏப்பா ஏய் இப்படிதான் வச்சுக்கிறதா ஹோட்டல? ஏமா இங்க வாமாங்க, இப்படிதான் வச்சுக்கிறதெல்லாம் நீங்க யாரை கட்டு நடத்துறீங்க? இப்படி எல்லாம் போய் டிச்சர் எல்லாம் போட்டு ரோட்டுக்கே வந்தாங்க. எப்படி தண்ணி அடிச்சுட்டு போச்சு? இல்ல சார், தண்ணி பிளாக் ஆக காரணமே இவங்க தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளாஸ்டிக் கவர், அந்த இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் கவருங்கெல்லாம் இதுல போடுறாங்க. நைட் ஆனா எல்லாமே பாரு, இது இப்படி வச்சிருக்காங்கல்ல, நைட் அதுல போட்டு போட்டுறாங்க. இது யாருமா பின்ன நீங்க போடாம எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லாம எல்லாம் நீங்க போடுறதா. இந்த மாதிரி எதுவுமே பார்த்தா நீங்க கடைக்காரங்க நீ கடை எடுத்துருங்க. ஏமா டெய்லி கலெக்ஷன் வர்றாங்க, இங்க வண்டி வர்றாங்க கண்டிப்பா சரியா? அதாவது வந்து இது வந்து நம்ம தலைமுறைக்கு செய்யற நன்மை, வருங்கால தலைமுறைக்கு செய்யற நன்மை. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்களா, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் அப்படியே இருக்கும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் இதெல்லாம் அப்படியே இருக்கும் மண்ணுக்குள்ள. இதை தவிர்க்கணுன்றதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. வாங்காதீங்க, யாருக்கிட்டையும் வாங்காது, தயவு செஞ்சு வாங்கக்கூடாது சரியா? நீங்க இந்த உறுதிமொழி எடுத்துக்கணும், இன்னையில இருந்து பிளாஸ்டிக் நான் வாங்க மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன்னு பேப்பர்ல கூட சுத்தி கொடுங்க, தப்பு இல்லை. அப்புறம் எங்கேயோ டஸ்ட்பின் போய் ட்ரெயின்ல போடாதீங்க. மெயினா வந்து நீங்க குப்பை எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல போடுறதுனால தான் தண்ணி போக மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு இது வச்சுங்கன்னா கொடுங்க. வர எங்க மாநகராட்சியில இருந்து துப்புரவு பணியாளர் வர்றாங்க, அவங்க கிட்ட வந்து குப்பையை கொடுங்க. அது குப்பையை வந்து உங்களுக்கு தெரியல எப்படி பிரிச்சு கொடுக்கணும், அது மாதிரி பிரிச்சு கொடுங்க. நீங்களாம் வாசலா நானே உங்களை தேட்டு வரணும். இன்னைக்கு நினைச்சேன் வந்து உங்களை பார்த்து மாநிலம் பிளஸ் மாநிலம் இவரும் ஆக்ரோ நகர் 2 பேர் தான் பேலன்ஸ். அப்புறம் என்ன பண்றோம் மேடம்? அப்புறம் ஒரு பேக் கொடுக்கலாம், கொடுத்துட்டு இதை எடுத்துடலாம். எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? இப்ப எதுக்கு எல்லாரும் கமிஷனர், மேயர், துணை மேயர் எல்லாம் வந்திருக்கிறோம்? பிளாஸ்டிக் பேக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற குப்பையே நீங்க எங்கேயும் ரோட்ல போடாம, சாக்கடையில போடாம எடுத்து வச்சு மாநகராட்சி கிட்ட கொடுக்கணும். புரியுதுங்களா? கமிஷனர் வந்திருக்காரு, மேயர் வந்திருக்காங்க, துணை மேயர், நாங்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம், வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் இதெல்லாம் முடியும். பிளாஸ்டிக் கவர்ல யூஸ் பண்ணாதீங்க. சுரேஷ் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் இங்க கொடுப்பீங்க. கவுன்சிலர் யார் வந்திருக்காங்க? ரவி ஒண்ணு எல்லாரும்
சுரேஷ் 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 பை கொடுங்க. எல்லாரும் ஒரு பேக் கொடுங்க. மேடம் ஒரு 4 மஞ்சள் பை கொடு. அப்படியே எல்லாம் கொடு. பாக்கியம்மா கூட, ரவி கூட. பாகியலட்சுமி மேடம் அவன் கவுன்சிலர் இது வச்சு எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. எல்லாம் கவுன்சிலர் கிட்ட உனக்கு கொடுத்து இந்த வர பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. மஞ்சள் பை அங்க வாங்க சார். பார்த்துடா சார். நம்மளுங்க வாங்க. கவுன்சிலர் குடும்பம் நீ குடும்பமா ஆனா கொஞ்சம் 2 பேரை கொடுங்க. ஒன்று வாங்கிக்கோ. இந்த சென்னைரா கடலை கொடுப்பா. இனிமே இந்த மாதிரி மஞ்சள் பை ஏதாவது யூஸ் பண்ணோமா சொல்லு. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாது. அந்த போஸ்ட் இடத்துல வாங்க. ஏதாவது கூட சொல்லுப்பா. அது மட்டுமோ హైవేలో వేయలేదన్నా చాలా ప్రాబ్లము. డ్రైనేజ్ మనం పెట్టేసినాము. డ్రైనేజ్ లేదు. எந்த பக்கம் போடணும்? எங்க ஓட்டு லெட்டர் கூட நான் போட்டுறேன். ఎలాంటి చెప్తా ఉండదు. ரெடியாரு சார். எங்க தெளிவா போஸ்ட் அங்க போயிடலாம். அங்க இல்ல வந்திருக்காரா இல்ல அங்க பெயிண்டிங் விட்டுலாம் பாருங்க. அந்த இடத்துல யாருதான் ஒண்ணு வந்திருக்காங்க. நான் கோவிச்சுக்கிறதுல மேடம். நீங்க தூள் கலப்புங்க மேடம். இதெல்லாம் கிளிக் ஆச்சுமா சார். கமிஷனர் சார் வாங்க சார். சார் ஏசி சார் வாங்க வாங்க. ஆமா எடுமா இதெல்லாம் இல்ல இது ஒரு போட்டோ பரவாயில்ல. சூப்பர். அவ்வளவுதான் எடுத்துட்டாங்க. இது என்னம்மா பை கொடுங்க. பெயிண்ட் அடிச்சுங்க அவ்வளவுதான். இப்படி வந்துருப்பா. இங்க வாங்க இங்க வாங்க. போய்விடு அப்படியே. ஆமா தலை சார் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா பெயிண்ட் எங்கப்பா போயிடுச்சு. நீட்டா அடி அடிக்க ஆரம்பி. நீட்டா அந்த இடம் அடிக்க ஆரம்பி. அவ்வளவுதான். எல்லாம் கிழிச்சு அப்படியே அடிச்சுட்டாங்க. நல்லா சொல்லி நல்லா நீட்டா மேடம் ஒர்க் என்ன பண்ணிருக்கீங்க? நமக்கு வண்டி அங்க மெக்கானிக்கல் ஸ்பீக்கர் அங்க ஓடிட்டு இருக்கு. ஜேசிபி வச்சு இந்த சைடுல இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறோம்.
இது நம்ம வாலண்டியர்ஸ் வச்சு கொஞ்சம் இருக்கிற சைட்ல குப்பை எல்லாம் எடுத்துருக்கோம். நம்ம ஒர்க்கர்ஸ் 500 பேர் போட்டுருக்கோம். சரிங்க, ஒரு சின்ன ட்ரெயின் ஒரு ஹைவே பண்ணலாம்னா நம்ம